மந்திரமாவது நீருன்னு ஒரு பாட்டு எழுதுகிறார் ஒருத்தர். அது பாட்டில் நிறைய வரிகள் வருது. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீர். திருநீரே இருமைக்கும் உள்ளது. அப்போ செத்தாலும் பட்ட வச்சுக்கணும், கல்யாணத்துக்கும் பட்ட வச்சுக்கணும், அப்படிதானே அதுக்கு அர்த்தம். அந்த பாட்டை ஒழுங்காக பொருளஞ்சி பாடுவார் பூசுரன் ஞான சம்பந்தன் போட்டார் அவர் கட்சா. பூசுரன் ஞான சம்பந்தன் இனத்தை பூசுறானுங்கன்னு தெரில. ஞான சம்பந்தனை கூப்பிட்டு கேட்கணும், எப்பா நீ என்ன சொன்ன, இவங்க என்ன பண்ணுகிறாங்க, வந்து பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கணும். யாரை? ஞான சம்பந்தனை. இந்த திருநீரை தான் சொன்னியான்னு கேட்டாங்க. இது சாமி, இது நாங்கள் சும்மா வச்சு அடையாளத்துக்கு காட்டுறது சாமி, திருநீர் வேறுன்னு அவரே சொல்லுவார். இவன் அந்த திருநீரை பற்றியே உனக்கு அக்கறை இல்லை. சார் நோய்க்கு தானே சொன்னீங்க, திருநீர் பூசினா நோய் நல்லாயிடும். திருநீர் பூசினா என்ன ஆகிடும்? நோய் நல்லாயிடும். திருநீர் பூசணுன்ட்டு நீங்கள் நாம வைஷ்ணவ வந்துக்கிறீங்களே, அப்போ வைஷ்ணவங்களுக்கெல்லாம் எப்படி நோய் நல்லாகும்? புரியுதா? திருநீருன்னா நன்றி உணர்வில் உங்கள் கண்ணில் வர ஈரம் இருக்குது இல்லை, அது பேர் என்ன? திருநீர். அந்த திருநீரை பூசினீங்கன்னா சகல சஞ்சீவினி, எல்லா நோய்க்கும் மருந்து எது அப்படின்னா என்ன பண்ணோம்? நன்றி உணர்வில் உங்கள் கண்கள் ஈரமாகணும். அப்போ என்ன ஆகிடும்? நோயெல்லாம் தனித்தனி நோயெல்லாம் கேட்காதீங்க, ஒரே தான் மருந்து. என்ன மருந்து? நன்றியோடு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைன்னா சினிமா பாட்டு பாடுறீன்னா எல்லா பாட்டும் அதுதான். அது சினிமா பாட்டு பாடினாலும் சரி சரி, கக்கா வரலையானா கூட கந்தான்னு கூப்பிடணும். கந்தா கடம்பா மதிர்வேல் என்பான் முக்குனியானா வந்துடும். இதை அசிங்கமாக சொல்கிறனும் நீ நினச்சிக்கலாம், இதை விட ஒரு பக்தி இல்லைன்னு நீ நினச்சிக்கலாம். யார்? உன் சாமர்த்தியம்தான். மொழிபெயர்த்து நான் பேசுகிறத எப்படி மொழிபெயர்த்துக்கலான்னா, உன் இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துக்கோ, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் பேசுறது ஒரே அர்த்தம்தான், நீ நல்லா இரு. என்ன வார்த்தை சொன்னாலும் எதுக்கு பேசுகிறேன்? நோய் நல்லா ஆகிறதுக்கு இவ்வளோ உத்திகள் இருக்குதுப்பா,